ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். இன்றைக்கி நம்ம பிஆர் ரேங்க் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு மேட்ச்சே பிஆர் தான் போயிருக்கோம். இவங்க வேறு பிஆர் ரேங்க் ஆனாலும் கொஞ்சம் லேட் பண்ணுறாங்க, சிஎஸ்ஆ இருந்தாலும் லேட் பண்ணுறாங்க. இப்போ ஃப்ரீ ஃபயரில் ஆகிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சி போச்சு. அவ்வளோதான், மேட்ச்சுக்குள்ளே வந்தாச்சு. ட்ரைனிங் மேட்ச் இதான், ட்ரைனிங் பண்ணலாம். அது இல்லாமல் இருங்க, இந்த இடத்துல ஒரு பக் இருக்குன்னாங்க. பக்கை பண்ணி பார்க்கலாம். ஒரு இடத்துல போய் குதிச்சா நம்ம அந்த பக்கம் போயிடுவோம்னாங்க. குதிச்சாலும் போக முடியல அந்த பக்கம் நம்மளால். இங்கே பாருங்கள், இது சின்ன இடமா தான் இருக்குது. இங்கிட்டலாம் போகவே முடியல சொல்ல போனால். விடுங்கடா அந்த பக்கம். நீ இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்குள்ளே தான் சுற்றுற மாதிரி இருக்குது. உள்ளே போயிட்டான். இந்த பக்கம் வந்துட்டாங்க. போக முடியல நம்மளால். டைம் முடிய போகுது. டைம் முடிஞ்சு. ஃப்ளைட் வந்துடுச்சு. கர்ஸ் எனர்ஜியோட ஃப்ளைட் இது தான். அப்படியே கர்ஸ் எனர்ஜி அப்படியே ஃபுல்லாக பரவி போய் கிடக்கு. அவங்க சொல்லுவாங்கல்ல, கர்ஸ் எனர்ஜி யார் எங்கெங்கே அதிகமாக இருக்காங்களோ அங்கே தான் கர்ஸ் எனர்ஜி அதிகமாக இருக்கும்னு. இப்போ இந்த ஃப்ளைட்டில் இருக்கவங்க எல்லோரும் புலம்புறாங்க, நான் தான் ஜெயிக்கணும், எல்லோரும் தோக்கணும் புலம்புறதுனால அது கர்ஸ் எனர்ஜி ஃபுல்லாக அந்த ஃப்ளைட்டே ஆக்கிரமிச்சிருச்சு. அதனால் நம்ம கீழே குதிச்சாச்சு. லாங்கில் இருக்க அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். இந்த இடத்துல 2 பீமா சிட்டி தொம்பா இருக்கும். ஃபேக்ட்ரி தானே அந்த இருக்குது. இந்த இடத்துல இறங்க போகிறோம். நம்ம இந்த பக்கம் எவனுமே இறங்கல. பிஆர் ரேங்க்கு அங்கே பாருங்கள், ஹார்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹார்டின்னு சோலோவில் ஒன்றா இருக்கும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா சோலோவிலேயே நம்ம ஹேட்டிங் ஃபுல் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதனால் நமக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம செத்தாலும் வந்துகிட்டே இருக்கலாம் திரும்பியும். அது நம்ம ஃபுல் பண்ணுறதை பொறுத்து. நம்ம இப்போ எத்தனை ஃபுல் பண்ணுறோமோ அதை பொறுத்து நமக்கு திரும்பி இறங்கி வந்துக்கிட்டே இருக்கலாம் இனிமே கொள்ள. அதனால் இப்போ நம்ம ரூட்லாம் நல்லா அடிச்சுட்டு அதுக்கடுத்து ஹார்ட்டினை ஃபுல் பண்ண போயிடலாம். இங்கே பாருங்கள், மேட்ச்சுக்கு வெளியில் அந்த கோஜோ ஃபுல் பண்ணுறது இருக்கும்ல, டோக்கன். அந்த டோக்கன் இதில் கிடைக்கிது. எனக்கு இப்போ ஒரு டோக்கன் கிடச்சிருக்கு. ஓகே, இந்த ரூட்டு கொஞ்சம் பரவாயில்ல. கர்ஸ் எனர்ஜி இப்போ சேர்க்கலாம். நமக்கு டொமைன் தான் வேணும். டொமைன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கூட்டமாக இருக்க இடத்துல கூட ஒருத்தவனை லாக் பண்ணி போட்டு அடித்து போட்டுடலாம். ஏன்னா கூட்டமாக இருக்க இடத்துல அப்படின்னா நிறைய பேர் வந்துடுவாங்க. இல்லை ஒருத்தவனை மட்டும் லாக் பண்ணி நம்ம உள்ளே போட்டு சண்டை போட்டுக்கலாம். அதுதான் ஈஸியாகவும் இருக்கும். நெட்வொர்க் வேறு இஷ்யூ ஆகுது இந்த இடத்துல. எங்கள் வீட்டில் வேறு நெட்டு ஓவராக கிடைக்காது. விட்டு தான் கிடைக்கும். அதுலேயும் நான் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அப்லோடு பண்ணணும். இப்போ நம்ம ஃபுல் பண்ணிடலாம். நமக்கு ஹார்ட்டினை ஃபுல் பண்ணிடலாம். இந்த ஒன்றே ஒன்று இருக்குது, அதையும் எடுத்துருவோம். நமக்கு க்ளூவாலும் ஏறிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், சோலோனால எவ்வளோ ஃபீடாக ஏறுது. அந்த ஹார்ட் வேறு இன்னும் முடியலை. அதுக்குள்ளே நம்ம இன்னொன்றையும் ஃபுல் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு ஒன்றுன்னு காட்டிட்டோம். அது பக்கத்தில் 2 காட்டுது. சரி, ஓகே, நம்ம இதில் கிளம்பிடலாம். பூஸ்ட் வேறு இருக்குது இந்த காருக்கு. அப்படியே காற்றை கிழிச்சிட்டு ஸ்வைன்னு போகலாம். இங்கே பூஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். அவ்வளோ ஆக்டிவேட் பண்ணியாச்சு. காற்றை கிழிச்சிட்டு எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். என்னோட அது டக்குனே முடிஞ்சு போயிடுது கைஸ். இல்லை ஆட்டோ ஸ்பீடை வச்சுருவேன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பவரை ஃபுல் ஃபீல்டில் போய்க்கும். நம்ம வளைச்சா மட்டும் போதும். இருங்க, நம்ம செகண்ட் லெவல் வெஸ்ட் எடுத்துக்கலாம். நம்மள்ட்ட ஃபஸ்ட் லெவல் வெஸ்ட்டாக இருக்குது. ஓகே, கர்ஸ் எனர்ஜியை பாருங்கள், அங்கங்கே கிடக்கு. நெட்டு கிடைக்காதனால தான் கொஞ்சம் ஏற மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், எவ்வளோ கிட்ட வந்ததுக்கப்புறம் போகுது நம்மக்கிட்ட. இதெல்லாம் கர்ஸ் எனர்ஜி. இருங்க, நம்ம 300 ரூபாய்க்கு ஏதாச்சும் வாங்கினாதே நம்ம அந்த டொமைனை எடுக்க முடியும் கன்ஃபார்மு. அதனால் நம்ம ஏதாச்சும் வாங்கியே ஆகணும் கன்ஃபார்மு. கர்ஸ் எனர்ஜி ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த பொம்பளையோட பவருக்கு மட்டும் லெவலப் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. மீது எதுக்குமே லெவலப் பண்ண முடியாது. ஆனால் அந்த கேர்ளோடதுக்கு மட்டும் லெவலப் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன கணக்குன்னு தெரில. டக்கு வேணும். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, அப்போ தான் உங்களால் ப்ரோ பிளேயர் ஆக முடியும். இந்த இருக்குது கர்ஸ் எனர்ஜி. நல்லா 4 தான் இருக்குது. இந்த இடத்துல எனிமி அதிகமாக இல்லை. இல்லாட்டினா நம்மளை போட்டு தாக்கியிருப்பாங்க. கர்ஸ் எனர்ஜி அங்கே ஒன்று இருக்குது கைஸ். அதை எடுத்தோம்னா போதும் கைஸ். அவ்வளோதான். இன்னும் தூரமாக தான் இருக்குது கர்ஸ் எனர்ஜி.
இதுக்கடுத்து பக்கத்தில் இல்லை கர்சனர்ஜி. நம்ம எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சே ஆகணும். இருங்க, அந்த தாண்டோனே இருக்குது. நெட்டு கட்டுனால டக்கு டக்குன்னு கிட்ட போனால், ரொம்ப கிட்ட போனால் தான் எடுக்கவே முடியுது. இங்கே பாருங்கள் நெட்டு எவ்வளோ ஸ்லோவாக கிடைக்குதுன்னு. 100 எங்கே வருங்க, 200 போயிடுச்சு. 200 போயிட்டு வருது. இருங்க, தாழ்வல் பைக் எடுத்தாச்சு. ஓகே, இன்னும் இருக்கா? இதை தாண்டோனே இருக்க மாதிரி இருக்குது. 1 2 3 எடுத்தாச்சு கைஸ். இப்போ நம்ம டொமைன் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. டொமைன் தான் வேறு எடுத்துக்கோங்க. டொமைன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். டொமைனுக்குள்ளே போட்டு அடி உரிக்கலாம். ஏன்னா ஒருத்தன் தானா, அவனையும் போட்டலாம். நமக்கு க்ளூவால் கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம டக்குனாலே மூவ்மெண்ட் கொடுக்க முடியல. ஏன்னா எனிமிக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கணும்ல, அதனால இருங்க இதையும் நம்ம ஃபுல் பண்ணிடுவோம். நமக்கு 2 இருக்கிறது 3ஆக மாறிக்கும். இதையும் ஃபுல் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளால் ரொம்ப நேரம் சர்வே பண்ண முடியும். நம்ம செத்தாலும் கவலைப்பட தேவையில்லை, நம்ம திரும்பி வந்துக்கலாம். ஏதோ ஹை ஸ்கூல்னு பீக்கை தூக்கிட்டு ஹை ஸ்கூல்னு ஒரு இடத்த ஆக்டிவேட் பண்ணி வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம். சரிங்க, கார் இருந்தால் கார்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் ஹை ஸ்கூலுக்கு. இந்த பார்த்தீங்களா ஹை ஸ்கூல், நான் மேப்பில் லொக்கேஷன் வச்சுட்டேன். அந்த இடத்துக்கு டக்குன்னு நம்ம கிளம்பிடலாம். கர்சனர்ஜிலாம் கிடக்கு, அதை எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். இந்த இருக்கு லாம்போர்கினி. டாப் ஸ்பீடு இதில் அடி ஸ்பீடாக போயிடும், ரொம்ப ஸ்பீடாக போகும். அந்த இடத்துல ஏதோ ஒரு போர்ட்டல் மாதிரி ஓப்பன் ஆகுதான். அந்த போர்ட்டலுக்குள்ளே போனால் நம்ம வேறு ஒரு சிட்டிக்கு போயிடுறோம். அப்படின்னு தான் பார்த்தேன் யூடியூப்பில். வாங்க அதுக்குள்ளே போய் பார்த்தோம் நம்ம எப்படி எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அவ்வளோதான், வந்துட்டோம். நான் வந்துருச்சு பார்த்தீங்களா, வந்துட்டோம். பீக்கை மொத்தமாக மாற்றி விட்டாங்க. ஒவ்வொரு அப்டேட்லேயும் இந்த மாதிரி மாற்றிக்கிறாங்க அவங்களுக்கு இஷ்டமணி. ஆனால் ஓல்டு பீக்கை மட்டும் கொண்டு வர மாட்டாங்க. இந்த பாருங்க ஓப்பன் ஆகிடுச்சு. வாங்க சிட்டிக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. சிட்டிக்குள்ளே சண்டை போட முடியுமா? இங்கே பாருங்கள், இந்த இடம் தான் ஜோனுக்குள்ளே முழுகி போச்சான். இந்த இடத்துக்குள்ளே போக முடியாது. ஓகே, போகலாம். ஆனால் ஜோனுக்குள்ளே இருக்கான் போனால் நமக்கு தான் லைஃப் குறையும். அது வேறு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இந்த இடத்துக்கு போவான். இந்த இடம் வச்சுட்டு நம்ம திரும்பி இந்த இடத்துக்கு. இங்கே பாருங்கள் இனிமே வந்துட்டான். அட்டாக்கிங் பண்ண முடியல நம்மளால். அட்டாக்கிங் பண்ண முடியல, அவனை சுட முடியல. உட்காந்து இருப்போம். ஃப்ரெண்டு பிடிக்கலான்னு பார்த்தேன்னா அதுக்குள்ளே பைபிளில் ஓடி போயிடுச்சு. இங்கே பாருங்க, இதுக்கு வெளிலையும் போக முடியல. ஏதோ சீல்டு மாதிரி தடுக்குது நம்மளை. இங்கே பாருங்கள், இந்த இடம் என்ன இடம்டா? கிட்ட போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கம்பியாக போட்டிருக்கு. டொமைனை ஆக்டிவேட் பண்ணிக்க நினைக்கிறேன். வெளில போயிடலாம். வெளில போனால் அவனை போட்டு தைக்கிடலாம். எங்கடா இருக்கான் இருங்க. அவ்வளோதான், டொமைன் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. பயவுள்ள பாருங்க, பயவுள்ளையை கொண்டுறணும் நம்ம, இல்லைன்னா நமக்கு வேஸ்ட் டொமைன். அவ்வளோதான், போட்டு தைக்கியாச்சு. ஒருத்தவனை சொல்லி முடிச்சிட்டு இன்னொருத்தவன் இருக்கான் கைஸ். க்ளூவால் போட்டுடலாம். பாருங்கள், செத்தவன் திரும்பி உயிரோட வந்துட்டானோ. அவனை மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? இருங்க, அவனையும் போட்டு தைக்கலாம் நம்ம. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. போடா பாட்டு. அங்கிட்டு பார்த்து பாறை விட்டுட்ருக்காங்க, என்னையே பார்த்து விட்றான். இதே நம்ம டொமைனுக்குள்ளே எடுத்துட்டு போயிட்டாங்க கைஸ். பரவாயில்லடா, நான் க்ளூவாலில் தப்பிச்சுப்பேன் நானும். வா உன் டொமைன் தானே இது, உன் டொமைன்லேயே அவனை சோழியை முடிக்கிறேன். அவ்வளோதான், அவனோட டொமைனுக்குள்ளேயே போய் அவனுக்கே சோழியை முடிச்சு விட்டாச்சு. நம்ம கவலையே பட தேவையில்ல. இன்னொருத்தர் ரூட் அடிக்க வந்திருக்கான். பாட்டு இது வாடா. பின்னாடி வந்து அவன் முடிச்சுட்டாங்க கைஸ். அவன் பார்த்தீங்களா சுனாடோவோட பவரை போட்டு வந்துட்டுருக்கான். வீணும் டொமைனுக்குள்ளே போய் சண்டை போட பார்க்குறாங்க. நல்ல வேலைக்கு நம்ம அடுத்து நமக்கு ரிவே இருந்தாலும் டக்குன்னு நம்ம இறங்கிட்டோம். ஃபேக்ட்ரியில் இறங்கிடலாம். இப்போ நம்ம ஃபேக்டரியில் நம்ம நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க, இறங்கிட்டு இருந்தாங்கலாம் ஓல்டு மேப்பில். ஆனால் இப்போ தான் நம்ம இறங்குறது இல்லையே. மலை கீழே இறங்கி சர்வே பண்ண ஆரம்பிச்சிடுறோம். புது கேரக்டர் வந்தனால. இங்கே பாருங்கள், இது ஏதோ புதுசாக வந்திருக்கு. இது என்னென்னு பார்க்கலாம், ஃபுல் பண்ணி பார்க்கலாம். ஏதாச்சும் ரூட்டெலாம் கிடைக்குதான்னு. ஏதோ வருது இதுலேருந்து, ஏதோ உள்ளேருந்து ஏதோ வந்துட்டுருக்கு. 2 தேனி கூடு மாதிரி வந்துருக்கு. வேறு எதுவும் இல்லையா அதில்? வேகமாகவும் லோட் ஆக மாட்டேங்குது. அவங்க அங்கிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. அவங்க எவனும் இங்கிட்டு வந்துடக்கூடாது. ஏதோ மேப்பில் பாருங்கள் 4 இங்கே பாருங்கள், இந்த பக்கம்லாம் வந்துருச்சு. இந்த பக்கம் வந்துருச்சு. ஆனால் நம்மளை மட்டும் அடக்கம் பண்ணிடுறான் 20க்குள்ளே வச்சு. என்னன்னு தெரில, அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. தேனியோட கூடு மாதிரி வந்துகிட்டே இருக்குது. 4 5ன்னு வந்துட்டுருக்கு. ரூட் எதுவுமே வர மாட்டேங்குது கைஸ். இருங்க, ரூட் ஏதாச்சும் தராங்கலாம் பார்த்துருவோம் லாஸ்ட்டில்.
ரூட்டு ஒன்றுமே தரல. தந்திருக்காங்க. ஹெல்மெட்டு வெஸ்ட்டு தந்திருக்காங்க கைஸ். ஹெல்மெட்டு பார்த்தீங்கன்னா 5, வெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5. ரெண்டுமே 5 லெவல் வெஸ்ட்டு தந்திருக்காங்க. ரெண்டுமே பவர்ஃபுல்லாக தான் தந்திருக்காங்க. இதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நமக்கு. இங்கே பாருங்க, எவனோ செத்து போய் கிடக்கான். உன்ட்ட ரூட் எடுத்துக்கலாம். எனக்குள்ளே எனிமி எவனோ இருக்க மாதிரியே என் ஃபோன் வைப்ரேட் ஆகுது. நான் வைப்ரேட்டர் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் மொபைலில். எனிமிக்கிட்ட இருந்தால் வைப்ரேட் ஆகும். நான் அந்த இதை செட்டிங்ஸில் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கேக்குள்ளே இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா வைப்ரேட் ஆகுது. எங்கே இருக்கான்னு தான் தெரில. ஆனால் கன்ஃபார்ம் அந்த பின்னாடி இருக்காங்க கைஸ். இருக்க மொத்தமாக ஆக்டிவேட் பண்ணிடலாம். அவ்வளோதான், எடுத்துகிட்டு போயாச்சு. பயம் இல்லையா தம்பி? சாக போகிறடா நீ. இங்கே பாருங்க, அவன் பாட்டு நின்றுட்டுருக்கான். அவனை முடிச்சு விட்றலாம் நம்ம இதை வச்சு, ஊசிக்கண்ணை வச்சு. அவ்வளோதான், முடிச்சாச்சு. வெளில போனால் நமக்கு லைஃப் குறைஞ்சிருக்கா இல்லை ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்துடலாம். லைஃப் குறைஞ்சிதான் இருக்குது. உள்ளே குறைஞ்சா இங்கே பாருங்க, இன்னொருத்த வந்துட்டான். டே இதான் உனக்கு சொல்லி முடிச்சுட்டான். ஏன்டா நீ இதெல்லாம் விட்டுட்டு என்ன கே கேரக்டர் இது இதெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இதோட பேர்லாம் மறந்து போச்சு கைஸ். இல்லை ரூம் மேட்ச்சுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்த கேரக்டர். இது பேர் என்னோல மறந்து போச்சு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நெட்வொர்க் வைஸ் இஷ்யூ ஆகிட்டே இருக்குது. லாங்கில் பாருங்கள், யாரோ இருக்க மாதிரி இருக்குது. உள்ளக்க டீ இவனை இப்போ தான்டா கொலை பண்ணி விட்டேன். அதுக்குள்ளே இப்போ அவனுக்கு உயிர் வந்துச்சு. ஊக்காங் தலையா, உனக்கு சொல்லி முடிஞ்சிச்சு. இருங்க, ஏதோ வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கான் பய. உள்ள வண்டியை ஓட்டிட்டு அங்கிட்டு போட்டோம், இல்லாட்டி நம்மளை ஏற்றியை கொண்டு போடுவேன். அவ்வளோதான், போயிட்டான். உங்க பாருங்க, டொமைன் ரொம்ப பவர்ஃபுல் கைஸ். எங்கே பாருங்க, உள்ளே இழுத்து போட்டாச்சு. பயமில்ல, காரில் போயிட்டு இருந்துச்சு. எடுத்து உள்ளே போட்டு அடியை போடுறாடே. எங்கே இந்த வந்துட்டான், போட்டு விடுவோம். அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு. எவ்வளோ தூரம் எங்கே போயிட்டு இருந்தான்? டொமைனுக்குள்ளே இழுத்து போட்டு சாத்தி விட்டாச்சு. அம்மா ஜோனுக்குள்ளே இருக்கோம், வெளில போயிடும் டக்குன்னு. பாவம் கைஸ், யோசிச்சுட்டு இருப்பான், என்னடா இது டொமைன் இருக்கனால டக்குன்னு முடிச்சு விட்றாங்க நம்மளை. அங்கே பாருங்க, அவன் ரூட்டு அங்கே தான் கிடக்கு. ஆனால் செத்து போயிட்டாங்க கைஸ். நாங்கள் இன்னொருத்தனை பேர், இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. அவங்கள முடிச்சுட்டா நம்ம பூயா 2 பேர் தேடி பார்ப்போம். நான் வந்து பிஆர்லாம் கிளாசிக் மாதிரி தான் விளாடுவேன். ஏறி அட்டாக் இங்கே ஒரு லாங்கில் இருக்கான். க்ளூவால் போடாமல் இருக்கான். போட்டாச்சு, டேமேஜ் போட்டாச்சு. இங்கே நம்ம உட்காந்துக்கலாம். இருங்க, என்ன 10 செகண்ட் தான் இருக்குது. வந்துச்சுன்னா போதும். டொமைன் ஆக்டிவேட் பண்ணி இவனையும் சோழியை முடிச்சு விட்டுறலாம். உள்ளே இழுத்து முடிய போது. இங்கே ஒரு டெலிபோர்ட்டாக பார்க்குறான் பாருங்க. இருறா, உனக்கு சோழியை முடிய போதுரா. அவ்வளோதான், டொமைனை போட்டு எங்கே நிற்கிறான் பார்த்தீங்களா? எட்ஜில் நிற்கிறான். இருறா, உனக்கு சோழி முடிய போதுரா. அவ்வளோதான், முடிஞ்சு. என்னோட என்னையவே கொல்ல பார்க்குற. முடிச்சு விட்டாச்சு. ஒருத்தவன் தான் இருக்கான். அவன் எங்கே இருக்கான்னு அவனை மட்டும் பார்த்தா போதுங்க. அங்கே பாருங்க, க்ளூவால் போட்டிருக்கான். தெரிஞ்சு போச்சு அவன் அங்கே தான் இருக்கான்னு. லைஃப் வேறு நம்ம குறைவாக இருக்குது. நம்ம ஜூஸ் அடிச்சுட்டே தான் கிட்ட போகணும். இல்லைன்னா நமக்கு சோழியை முடிச்சு விட்ருவான். நம்மள்ட்ட 2மே ஷார்ட் ரேஞ்சு கண்டு தான். ஜெசட்டிகளுக்கு புல்லட்டே கிடைக்காதான் சொன்னாங்க. சோலோவில் கிடைக்காது, ஸ்குவாடில் தான் கிடைக்கும்னாங்க. ஸ்குவாடு டியோ. அதுவும் நம்ம செத்துட்டு ரிவே ஆகி வந்தால் தான் நமக்கு கிடைக்குமா? அதுக்கு நான் இதை எடுக்காமே விட்டுருவோம்டா. போங்கடா, இதை வச்சு விளாட்றதுக்காடா. பாருங்கள், ஒரு பொண்ணை ஈஸியாக முடிச்சு விட்றலாம் கைஸ். கவலையப்படாதீங்க. டொமைன் வேறு ஃபுல் ஆகிட்டு இருக்குது. டொமைன்லாம் அடிக்க சும்மா முடிச்சு விட்ருவோம். அவ்வளோதான், முடிச்சு போச்சு. பூயா கிடச்சிருச்சு நமக்கு. பூயா இங்கே போகிறீங்க. 83+, 49 பேரில் 83+ ஆகிருக்கு. எத்தனை பேரை நம்ம போட்டு தாக்கியிருக்கோம்? 9 பேரை கில் பண்ணியிருக்கோம் நம்ம. பிளாட்டினம் 5 கிடச்சிருக்கு நமக்கு. இங்கே பாருங்கள், 9 பேரை போட்டு தாக்கியிருக்கோம். ஓகே, பை கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல்.